கங்குவா திரைப்படம் தொடர்பாக நடிகை ஜோதிகா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். இவனுங்க இப்படி கதறத பார்க்கையில எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. டைரக்டர் இன் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வாயை பொளந்து பார்க்க போறாங்க. இப்ப எப்படி நியாயஸ்தன் மாதிரி பேசுற சித்திரக்குள்ளன் அன்னைக்கு பொது மேடையில பொது நிகழ்ச்சியில கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம மயிறு அப்படின்னு பேசியிருக்காப்ல. இதெல்லாம் மயிர் தூக்கி போடு, இதெல்லாம் மயிர் தூக்கி போடு. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. அனைவருக்கும் அன்பு வணக்கம். கங்குவா படத்தை போட்டு மிதின்னு மிதிச்சதோட விளைவு இன்னைக்கு அக்கா சோதிகா அக்கா கண்ணீர் விட்டு கதறுன்னு கதறி இருக்காங்க. பேராகிராஃபா கதறி இருக்காங்க. ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. இதெல்லாம் சுருக்கி நம்ம பார்த்தோம்னா 2 விஷயங்களை மட்டும்தான் சுத்தி சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா படத்தை பற்றி அவதூறு பரப்புறாங்க. ஒட்டுமொத்தமாக அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, இது 3 மணி நேர படம், இதுல முதல் 30 நிமிடம் தான் சரியில்லை, பாக்கியெல்லாம் மெகா ஹிட், சூப்பர் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்க வந்திருக்காங்கப்பா. சர்டிபிகேட் கொடுக்க வந்திருக்காங்க. இப்ப முதல்ல சொல்றாங்கல்ல அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு. இந்த அவதூறு அப்படிங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு செல்தட்டி சிவகுமாரோட குடும்பத்துக்கு யோக்கியதை இருக்கா, அருகதை இருக்கா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பிரதானமான கேள்வியா இருக்கு. ஏன் இந்த கேள்வியை மக்கள் கேட்குறாங்கன்னா, புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்கல்ல, மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. இதை இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. குறிப்பாக திமுகவோட கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் ஆளுற கேரளாவாக இருக்கட்டும், காங்கிரஸ் ஆளுகின்ற பல்வேறு மாநிலங்களாக இருக்கட்டும், எல்லாருமே பயங்கரமாக சிவப்பு கம்பளத்தை போட்டு வரவேற்றி எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் தமிழகத்தில் திமுக மட்டும் நாடகத்துக்காக இதை ஏற்றுக்கவே இல்லை. இப்படி திமுக புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் சொல்லுவாங்க திமுக சொல்கிற காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, சமூக நீதி, ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு 1000 காரணங்கள் அடுக்குவாங்க. ஆனால் உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற சாராம்சம். என்ன சாராம்சம்னு பார்த்தீங்கன்னா, திமுக காரங்க நடத்துகிறாங்கல்ல, இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் நடத்துகிற சிபிஎஸ்இ பள்ளி, அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய பணக்கார மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை மாணவர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுது புதிய கல்விக் கொள்கை. அதனால தான் இவங்க கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஏன்னா அந்த கல்வி பணக்கார பள்ளிக்கூடங்களில் கிடைக்க வேண்டிய கல்வி அரசு பள்ளிக்கூடங்களில் கிடைச்சா இவங்களுடைய கல்வி பிஸ்னஸ் பாதிக்கப்படும், இவங்களுடைய அந்த கட்டண கல்வி பாதிக்கப்படும். அதனால் மறைமுகமாக மொழி கொள்கை, ஹிந்தியை திணிக்கிறாங்க, சமூக நீதி அப்படின்னு இவங்க ஒரு ட்ராமா போடுறாங்க. இந்த ட்ராமாக்கு சித்திரக்குள்ளனும் உடந்தை அப்படிங்கிறது தான் படு கேவலமான விஷயம். அதுலேயும் பாருங்க, சித்திரக்குள்ளன் எப்படியெல்லாம் அவதூறு பரப்பியிருக்காப்புல அப்படின்னு. 3 வயசு குழந்தைக்கு மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்க, அதாவது விஷத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பில்டப்பாக பேசிட்டு 3 வயசுலயே 3 மொழி கல்வி திணிக்கப்படுது. இது மட்டும் கிடையாதுங்க, அங்க இருக்கிற தாய்மார்களை தூண்டி விடுற மாதிரி நீங்கெல்லாம் அமைதியா இருந்தீங்கன்னா இதை திணிப்பாங்க அப்படின்னு ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரியும் பேசியிருக்காப்ல. எப்படி இதையே சமாளிக்க போறாங்க? அமைதியா இருந்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே அமைதியா இருந்தீங்கன்னா இது திணிக்கப்படும். இப்ப சொல்லுங்க, இந்த சிவகுமாரோட குடும்பத்துக்கு அவதூறு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய தகுதி இருக்கா அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. என்னை பொறுத்த அளவுக்கு அவதூறு அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கிற அப்படிங்கிற முதல் எழுத்தை கூட பயன்படுத்தக்கூடிய தகுதி சிவகுமாரோட குடும்பத்துக்கு கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு அவதூறு பரப்புற ஃபேக்டரியா இருந்திருக்காருங்க. ஆனால் இன்னைக்கு கங்குவா படத்துக்கு அவதூறு பரப்புறாங்க, அப்படி பரப்புறாங்க அப்படின்னு நீலி கண்ணீர்லாம் வடிச்சிருக்காங்க. இதெல்லாம் படு கேவலமாக இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த திமுகவை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த சூர்யா படு கேவலமாக இந்த சித்திரக்குள்ளன் பேசியிருக்காப்புல. பொது மேடையில் நாகரிகம் இல்லாமல் மயிறு அப்படின்னு பேசியிருக்காப்புல. இதெல்லாம் மயிர் தூக்கி போடு, இதெல்லாம் மயிர் தூக்கி போடு. சரி, கல்வி மேலே உள்ள ஆர்வத்தினால இந்த மாதிரி மயிருன்னு பேசிட்டாப்புல, கல்விக்காண்டி குரல் கொடுக்குறாப்புல அப்படின்னு இந்த தமிழக மக்கள் இந்த சித்திரக்குள்ளனை நம்பினாங்க. நான் கூட நம்பினேன். ஓஹோ, பெரிய கல்வி பிடுங்கி போல இருக்கு அப்படின்னு எல்லாருமே நம்பினோம். ஆனால் இந்த சித்திரக்குள்ளனோட நாடகம் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நொறுங்க தொடங்குச்சு. இப்போ சுத்தமாக நொறுங்கியே போச்சு.
என்ன காரணம்னா இந்த புதிய கல்விக் கொள்கையில சொன்னது ஒன்று, இவனுங்க பரப்புன அவதூறு ஒன்று. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே எப்பா என்னுடைய மனசுல தோன்றுச்சு இந்த புதிய கல்விக் கொள்கையை உடனே அமல்படுத்தணும் அப்படின்னு அவர் சொல்லல. நீண்ட காலமா விவாதம் நடக்குது, கல்வியாளர்கள் மத்தியில விவாதம் நடக்குது, எல்லாரோட கருத்துக்களையும் கேட்கிறாங்க. அந்த விவாதம் பண்ற குழுவில் தமிழகத்திலிருந்து நிறைய ஆசிரியர்கள் இருந்தாங்க. இப்படி எல்லா தரப்பினரோட கருத்துக்களை கேட்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்த உடனே அந்த சட்டத்தை பத்தி சரியா படிக்காம திமுக போடுற நாடகத்துக்கு அப்படியே உடந்தே நின்று அவதூறு பரப்புனது இந்த சித்திரக்குள்ளன். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே என்ன பண்ணாப்புல, இந்த கல்வி மேலே உண்மையிலே அக்கறை இருந்தால் இந்த சித்திரக்குள்ளனா இருந்தால் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கேவலங்கள் நிறைய நடந்துச்சுங்க. அதாவது தாய்மொழி தமிழில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து தோற்று போனாங்க, ஃபெயில் ஆனாங்க. அதை பற்றி ஒரு வார்த்தை இந்த சித்திரக்குள்ளன் பேசினாப்லையா? கல்வி மேலே உண்மையாக அக்கறை இருந்தால் இந்த சித்திரக்குள்ளன் பேசியிருப்பாப்ல. ஆனால் அப்போ கூட பேசலை. சரி, இந்த புதிய கல்விக் கொள்கையில் 3 வயது குழந்தைகளுக்கு மும்மொழி கொள்கையை வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு எதுகை மோனையில் பேசினாப்ல இல்லை? அதே குழந்தைகள் படிக்கிற அங்கன்வாடி இருக்குல்ல, அந்த அங்கன்வாடி கட்டடத்தில் மேற்கூரைகள் இடிஞ்சு தொப்புன்னு கீழே விழுந்திருக்கு. அந்த நேரத்தில் நல்ல வேளை இறைவனோட ஆறுலால் அங்கே குழந்தைங்க இல்லை, அதனால் அந்த குழந்தைங்க தப்பிச்சிருச்சு. இந்த ஒரு கேவலமான விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்துச்சு. இதுக்கு சித்திரக்குள்ளன் வாயர் திறந்தாப்லையான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இந்த அங்கன்வாடியெல்லாம் மேற்கூரை இடிஞ்சு கீழே விழுத, அங்கே படிக்கிறது 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை படிக்குது. அந்த குழந்தைகளோட உயிருக்கே உழ வைக்கிற மாதிரி திமுகவோட அந்த கட்டடக்கலைகள், அந்த கட்டடம் அவன் கட்டின லட்சணம் அப்படி இருக்கு. அதை பார்த்து கூட கேள்வி கேட்க துப்பு இல்லை. ஆனால் இப்போ வந்து ஜோதிகா ஐயோ எங்களை பற்றி வந்து அவதூறு பரப்பிட்டாங்க, என்னமோ ரொம்ப நல்ல குடும்பம் மாதிரி அவதூறே இவனுங்க பரப்பாதவங்க மாதிரி யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஒரு கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம், அப்படி போடுறோம் இப்படி போடுறோம் அப்படின்னு வேடத்தை போட்டாங்கல்ல. இன்னைக்கு திமுக அமல்படுத்திட்டு இருக்க முக்காவாசி கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து திட்டங்களை பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் இங்கே அமல்படுத்திட்டு கிடக்கிறாங்க. இதை தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் டீட்டெயிலாக எந்தெந்த நம்பரில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. அதையும் கொஞ்சம் கேளுங்க. அதாவது நம்முடைய புதிய கல்விக் கொள்கைக்கும் மாநில அரசு ஒரு குழு போட்டு அவர்கள் தயாரித்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கைக்கும் நீங்க பாருங்க. குறிப்பா வந்து நாம் பேஜ் நம்பர் 13 4.11 நம்முடைய புதிய கல்விக் கொள்கையை படிச்சீங்கன்னா முதலாக நாம் சொல்லுகின்றோம் 2020 புதிய கல்விக் கொள்கை அந்த ஆராய்ந்து கொண்டு வந்த பிறகு நம்முடைய தாய்மொழி தான் பிரதான மொழியாக பாடமொழியா இருக்கணும். நாம தான் சொல்றோம் முதல் கல்விக் கொள்கையில் இல்ல, இரண்டாவது கல்விக் கொள்கையில் இல்ல, ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி, செகண்ட் எஜுகேஷன் பாலிசி, நியூ எஜுகேஷன் பாலிசியில் இருக்கு. தமிழக அரசு இத்தனை காலம் கழித்து விழித்துக் கொண்டு பேஜ் நம்பர் 1 தமிழக அரசினுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் அதையே சொல்றாங்க. டெக்னாலஜி நம்முடைய மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை பேஜ் 40 13.2 அதை பாத்தீங்கன்னா எல்லா கிளாஸ் ரூம்லயும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கணும். அது அரசு பள்ளியாக இருந்தாலும் தனியார் பள்ளியாக இருந்தாலும் அதுதான் புதிய கல்விக் கொள்கையினுடைய ஆரம்ப புள்ளிங்கிறோம். இன்னைக்கு மாநில அரசு பக்கம் 12 டெக்னாலஜியை கொண்டு வரணும்னு அவங்க பேசுறாங்க. அடுத்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அதாவது எல்லோரையும் இணைத்து கொண்டு வரணும், யாருக்கும் கல்வியில தடை இருக்கக்கூடாது, கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் எல்லோருக்கும் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பேஜ் 24 6.1 புதிய கல்விக் கொள்கை. மாநில அரசு பக்கம் 23 இதே பாயிண்ட். எம்பசிஸ் ஆன் கிரிட்டிக்கல் திங்கிங், சும்மா ஒரு விஷயத்தை படிச்சு வாந்தி எடுத்து எக்ஸாம் எழுதாம செயல்திறன் இருக்கக்கூடிய கல்வியா இருக்கணும் அப்படிங்கறது கிரிட்டிக்கல் திங்கிங் பக்கம் 12 4.5 சொல்றோம். கரிக்குலத்தை மாத்துங்க, கண்டென்ட்டை மாத்துங்க, கிரிட்டிக்கல் திங்கிங் எம்பசைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு பேஜ் நம்பர் 7 இதே மாநில அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையினுடைய டீம் ப்ரோமோட்டிங் கிரிட்டிக்கல் திங்கிங் பயன்படுத்துறாங்க. அடுத்து லைப்ரரி, மத்திய அரசுடைய புதிய கல்விக் கொள்கை பேஜ் நம்பர் 52 21.9 அதடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாம லைப்ரரி எப்படி இருக்கணும், எந்த இடத்துல கொண்டு வரணும், பப்ளிக் லைப்ரரியை ஸ்ட்ரென்தன் பண்றோம், புத்தகங்கள் இருக்கணும், குழந்தைகளுக்கு புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும். நாம பேஜ் நம்பர் 13 மாநில அரசினுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி, லைப்ரரி எல்லா இடத்தையும் கொண்டு வரணும், இனிஷியேட்டிவ் பண்ணணும். அடுத்து அலுமினி என்கேஜ்மெண்ட், ஒரு கல்லூரியில ஒரு ஸ்கூல்ல படித்த மாணவர்கள் அரசு பள்ளி தனியார் பள்ளியில எத்தனை ஆண்டு காலம் படித்திருந்தாலும் அவங்களை என்கேஜ் பண்ணி தொடர்ச்சியா நாம என்கேஜ்மெண்ட்ல வச்சிருக்கணும். நம்முடைய புதிய கல்விக் கொள்கை பக்கம் 11 3.7 மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை பக்கம் 14 அடல்ட் எஜுகேஷன், அதாவது அடல்ட் எஜுகேஷன் சென்டர் AEC அப்படிங்கிற வார்த்தையை புதிய கல்விக் கொள்கையில மத்திய அரசு பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது குறிப்பாக
ஒகேஷனல் ட்ரைனிங் எல்லாத்துலயும் இது இருக்கணும் அப்படின்னு. அதையே அடல்ட் எஜுகேஷனை பக்கம் 15ல மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை சொல்றாங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, கல்வியை பொறுத்தவரை எல்லோரும் சமம் என்பதுல மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை பக்கம் 28 6.2 நம்ம சொல்றோம். பயாஸ் இருக்கு. எப்படி அமல்படுத்தி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? புதிய கல்விக் கொள்கை, திமுக எதிர்த்த புதிய கல்விக் கொள்கையோட சாராம்சத்தை முக்காவாசி கொள்கையை அப்படியே அமல்படுத்தியிருக்காங்க. இப்பயாவது அன்னைக்கு எதிர்த்த இந்த சித்திரக்குள்ளன் பேசுவாப்லையா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா வாயே திறக்கல, பேசவே கிடையாது. இதுதான் இவங்களோட ரெட்டை வேடம். திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்காக என்ன வேணாலும் அவதூறு பரப்பிவிட்டு என்னன்னாலும் பேசிவிட்டு, ஐயோ எங்க கங்குவா படத்தை இப்படி பண்ணிட்டீங்களே, என்னென்னமோ நாங்கள் கனவு கண்டுகிட்டு இருந்தோம், எங்க பட்ஜெட் எல்லாம் வீணா போச்சே அப்படின்னு கதர்னா யாரு பொறுப்பு? வாயை மூடிக்கிட்டு பேசாம இருந்திருக்கணும். நடுநிலையா நடுநிலையா பேசியிருக்கணும். திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சா இதுதாயா நிலைமை அப்படின்னு இன்னைக்கு பங்கம் பண்ணிட்டு வர்றாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அக்கா சோதிகா என்ன சொல்லியிருக்காங்க, 3 மணி நேரம் படமா, அதுல முதல் 30 நிமிடம் தான் சரியில்லை, பாக்கி எல்லாமே அப்படியே டாப் டக்கரா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்க எல்லாம் பேசியிருக்காங்க. 30 நிமிடம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்க வாங்குற 200 ரூபா டிக்கெட்ல, எப்பா எங்களுக்கு 200 ரூபா வேணாம்ப்பா, 100 ரூபா போதும்ப்பா, பணம் சரியில்லைப்பா, 30 நிமிடம் சரியில்லைப்பா அப்படின்னு கொடுக்குறீங்களா? அதுவும் கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஏதோ இவங்க வேணுக்கு முன்னே அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க. அந்த பொய்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல் காட்சிக்கு போனவங்க எல்லாம் அவதூறு பரப்புறதுக்குன்னு போனாங்களா? யாராவது அவதூறு பரப்புறவங்க முதல் காட்சியை போய் பார்ப்பானா? அங்கே பார்த்தவன் எல்லாமே சூர்யாவோட ஒரிஜினல் ரசிகர்கள் தான் பார்த்தாங்க. அவங்க பார்த்துட்டு கழுவி கழுவி ஊத்துனாங்க பாருங்க. உண்மையிலே நம்ம காது கொடுத்து கேட்க முடியாது, அந்த மாதிரி வார்த்தைகளால அபிஷேகம் பண்ணாங்க. பைத்தியக்காரன் இவன் அப்படியே போக சொல்லுங்க சூர்யாவை. படம் என்ன கேர பையனுங்களா நாங்களா? சூர்யா வருஷன் எல்லாம் பீ மட்டும் படமா இது மயிராட்டுக்குது படங்க. இப்படி கிளின்னு கிழிச்சத சோதிகாவும் சூர்யாவும் கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அதனால இன்னைக்கு அறிக்கையெல்லாம் விட்டு கதறுன்னு கதறிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அறிக்கையெல்லாம் தமிழக மக்கள் ஒரு பொருட்டாவே, ஒரு கூந்தலாவே, சூர்யா சொன்னார்ல ஒரு மசுருன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி கூட மக்கள் மதிக்காம கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டுட்டு வர்றாங்க. அதாவது ஒரு புகைப்படம் செம வைரலாக போயிட்டு இருக்கு. 2013 என்ன தெரியுமா சூர்யா சொல்லியிருக்காரு, தப்பான படத்தை ஹிட் ஆக்காதீங்க, சரியான படம் கொடுத்தா மட்டும் ஓட வைங்க, தப்பான படத்தை ஓட வைக்காதீங்க, அது என் படமாக இருந்தாலும் சரி, அப்போதான் நல்ல கதையை தேடி நான் ஓட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் இன்னைக்கு கங்குவாவை நொங்குவாவாக்கி உட்கார வச்சிருக்காங்க. நல்ல கதையாக பார்த்து ஓடுங்க தம்பி அப்படின்னு இன்னைக்கு சோதிகா அக்காவுக்கு சரியான பதிலடியை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்து ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ரசிகனா அல்ல ஒரு மனுஷனா சொல்கிறேன், காதில் ரத்தம் வருது அப்படின்னு எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் இதுதான். எப்பா காதை உள்ளே இருக்க முடியலப்பா, எங்கள் காதோட இதே போயிடுச்சுப்பா அப்படின்னு அந்த அளவுக்கு கத்துறாங்களாம். கங்குவா அப்படின்னு கத்துறாங்களாம். அதை இன்னைக்கு போட்டு பங்கம் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடி கேடுகட்ட அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இந்து கோயில் மீது வெறுப்பு, ஏன் சர்ச் மசூதி கட்டும் செலவில் ஏழைகளுக்கு உதவலாம் என நீ கூறவில்லை அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்வி கூட நியாயமான கேள்வி தான். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனில் இதே சோதிகா அக்கா என்ன சொன்னாங்க, நீங்கள் கோயிலுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, உண்டியலில் இவ்வளோ போடுறீங்க, அதெல்லாம் எடுத்து நீங்கள் மருத்துவமனைகளுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு பேசுனாங்க. ஆனால் நீங்கள் சர்ச்சில் இவ்வளோ செலவு பண்ணுறீங்கப்பா, மத மாற்றத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, மசூதி கட்டுறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, அதையும் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இவங்க நடமாடும் ஈவே ராமசாமி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை இன்னைக்கு போட்டு கிளின்னு கிழிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் இந்த படம் பார்ப்பதற்கு பதிலாக அரசு பள்ளிகளுக்கு உதவ போகிறோம் அப்படின்னு மரண பங்கத்தை கொடுத்துருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி சினிமா எடுக்கணும், நம்ம மக்களை இப்படி பார்க்க வைக்கணும் அப்படின்னு பயங்கர முயற்சி பண்ணுற இதே சோதிகா அக்கா ஏன் தேவையில்லாமல் சினிமா எடுத்து மாணவ செல்வங்களையும் பசங்களையும் அவங்களுடைய பொருளாதாரத்தை சீரழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு ஊர் ஃபுல்லாக 300 கோடின்னு சொல்கிறீங்க கங்குவா. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவோ பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்கலாம், எவ்வளவோ பண்ணியிருக்கலாம்ல. ஏன்னா நீங்கள் தியாகி தானே, அந்த மாதிரி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் பயங்கரமான பதிலடியை கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு திரைப்படத்தை சரியாக திட்டமிட்டு எடுக்க தெரியாத நீங்கள் இந்த நாட்டை திருத்துவதை பற்றி பேசியது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல. கருத்து சொல்வது தவறு இல்லை, ஆனால் அந்த கருத்தை
தான் பின்பற்றுகிறோமா என்பதுதான் மிக முக்கியம் அப்படின்னு நெத்தியடி பதிலடியாக கொடுத்துருக்காப்ல. அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பயங்கரமாக கலாய்க்கிறாங்க, யாரும் விடலை. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனுஷ் பக்கம் திரும்பின பயலுங்க, மறுபடியும் நாலடியாரே பொலான்னு பொழக்க வைத்த தலைவி ஜோதிகாவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கங்குவா படம் வந்தோன்னா போட்டு மிதின்னு எல்லாரும் மிதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் பிரச்சனை அப்படின்னு டாபிக் வந்தோன்னே எல்லாம் அந்த பக்கத்து போயிட்டாங்க. அந்த டாப்பிக்கை பேசிக்கிட்டு இருந்த வேளையில மீண்டும் ஜோதிகா அக்கா இந்த அறிக்கையை விட இன்னைக்கு மீண்டும் வந்து கங்குவாவை ரவுண்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் இன்னைக்கு சிம்பாலிக்காக சொல்லி காட்டியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு தகவல் வந்திருக்கு, எல்லாருக்குமே மிக மகிழ்ச்சியான தகவல் கூட. ஏன்னா இவங்க 2-3 நாளாக உருட்டிட்டு இருந்தாங்க, தினமும் இவ்வளோ கோடி வசூலாகிட்டு இருக்கு, கங்குவா வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு அப்படின்னு 86 கோடி 100 கோடின்னு கண்ட மேனைக்கு அடிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தான் மிக முக்கியமான உண்மையான தகவல் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான், கங்குவாவுக்கு சோலி முடிஞ்சுது, மளவளவான குறைந்த வசூல் அப்படின்னு உண்மை செய்தி வந்திருக்கு. எது எப்படியோங்க, இப்போ நமக்கு வந்து சூர்யாவை கண்ணை மூடிட்டு எதிர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதாவது நடுநிலையாக பேசுனா நடுநிலையாக பேசுங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ இல்லை ஸ்டாலின் அவர்களோ இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. ஆனால் சூர்யாவும் இந்த சிவகுமாரோட குடும்பமும் பண்ணின விமர்சனம் திமுகவுக்கு சொம்படிக்கிற விமர்சனமே தவிர நியாயமான விமர்சனம் கிடையாது. அன்னைக்கு நியாயமான விமர்சனமாக இருந்தால் இன்னைக்கு திமுக செய்கிற தவறையும் இந்த குடும்பம் தட்டி கேட்டிருக்கணும். ஆனால் தட்டி கேட்கவே இல்லை. திமுகவுக்கு சொம்படிக்கிற வேலையை தான் இந்த நிமிடம் வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் கங்குவாவை நொங்குவாவாக்கி குப்பத்தொட்டியில் தூக்கி போட்டிருக்காங்க தமிழக மக்கள். கூடிய விரைவில் திமுகவுக்கும் இதே நிலைமை தான். வருகின்ற தேர்தலில் தக்க பாடத்தை மக்கள் கொடுப்பாங்க. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.